ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா வெளியான சூப்பர் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தமிழகமே எதிர்பார்த்திருந்த ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே நேற்று அப்டேட் வரல அப்படின்னு சொல்ல வண்ணமாகவே இருந்திருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது இதுக்கான அறிவிப்பு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகலை அப்படின்ற தகவல் வெளியாயிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மகளிர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு சூப்பரான அப்டேட் எல்லாமே அமைச்சர்கள் கொடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. 2500 ரூபாய் கட்டாயமாக உயரப்போகுது அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தியும் அப்டேட் மூலமா கிடைச்சிருக்கு. இது என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் யாரெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிதித்துறை செயலாளர் ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருக்கார். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக அமையும். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2500 கட்டாயமாக உயர்வு சம்பந்தமாக மிகப்பெரிய அப்டேட் கொடுத்த வண்ணமே இருக்கிறாங்க. அது என்னென்ன அப்டேட், ஏன் 2500 ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வெளியில, எப்போ புதிய விண்ணப்பம் வரும், 2500 ரூபாய் அப்டேட் எப்போ கொடுப்பாங்க, எப்போ இந்த தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் வரும், இந்த மாதம் 2500 ரூபாய் தான் வருமா, இல்லை 15ஆம் தேதி 1000 ரூபாய் தான் கிரெடிட் ஆகுமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக சூப்பராக மகிழ்ச்சியான அறிவிப்பாக சொல்ல போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு வீடியோ சும்மா சூப்பரான கோல்டு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். உரிமை தொகை சம்பந்தமாக இப்போ ரீசனாக பட்ஜெட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அரசு தரப்புலேருந்து அமைச்சர்கள் தரப்புலேருந்தும் வெளியான மிக மிக முக்கியமான சூப்பர் அப்டேட் எல்லாமே வந்திருக்கு. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாயிண்ட் அவுட்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேலும் இந்த வீடியோவில் சென்டர்லையும் வீடியோவில் லாஸ்ட்லையும் மிகப்பெரிய முக்கியமான கிரேஸ் பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்றது தெரிய வரும். முன்னாடியே இன்ஃபர்மேஷன், அதாவது இன்ட்ரோலே நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருந்தனால வீடியோவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு பணம் வரவு சம்பந்தமாக அந்த இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம் நேற்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி அதுவும் தாவேக அரசு முதன்முறையமாக 2026-27க்கான நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் மிகப்பெரிய அப்டேட்டாக எதிர்பார்ப்பாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்வது சம்பந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர்களும் மக்களும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தாங்க. 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை உரையாற்றிய மரிய வில்சன் நிதித்துறை அமைச்சர் அவர்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட்டை எந்த ஒரு அப்டேட்டும் வெளியிடலை அப்படின்ற சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த தொகைக்கு, அதாவது உரிமை தொகைக்கான எவ்வளோ செலவாகுது அப்படின்ற பட்ஜெட்டை மென்ஷன் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 எப்பொழுது கிடைக்கும் அப்படின்றத அமைச்சர் பதிலளிச்சிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் இதுக்கான பதிலை கொடுத்திருக்கார். ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த திட்டத்தை பற்றி ஆவலுடன் அப்டேட் கொடுக்குற ஒரே அமைச்சர் இவர் தான். நிதி ஆதாரத்தை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற அப்டேட் கொடுத்திருக்கார். மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்துவது எப்பொழுது என்ற பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல் குமார் அவர்கள் இந்த பதிலை அளிச்சிருக்கார். அதை டீட்டெயிலாக ஒரு ஆர்டிகல் மூலமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸர் அதிகாரிகள் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். மகளிர்களுக்கு ரூபாய் 2500 எப்பொழுது அப்படின்றத நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் செய்தியாளர்கிட்ட சந்திக்கும் போது இந்த டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கார். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வைத்திருக்கும் வெற்றி தமிழக அறிக்கையில் உள்ள புதிய திட்டங்கள் செயல்படுத்த 1.5 ஆண்டுகள் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றி தமிழகம் அறிக்கையில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் திட்டம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது செயல்படுத்துறதுக்கு 1.5 ஆண்டுகள் முழுமையாக எல்லா திட்டத்தையும் செயல்படுத்துறதுக்கு ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மகளிருக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை திட்டம் செயல்பாட்டுக்கு வர மேலும் 1 வருடம் ஆகலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். வருவாயை அதிகரித்த பின்னரே ரூபாய் 2500 வழங்கப்படும் அப்படின்றத நிதித்துறை செயலாளர் சித்திக் அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடன் சுமையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிற சூழ்நிலையில் நிதி அதிகரித்தா மட்டும்தான், வருவாய் அதிகரித்தா மட்டும்தான் தமிழகத்தில் இந்த 2500 ரூபாய் சாத்தியம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தை பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு பெயரை மென்ஷன் பண்ணி தான் தாக்கல் செய்திருக்காரு. கலைஞர் பெயரை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும்
மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கலைஞர் பெயர் நீக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டம் என குறிப்பிட்டு பட்ஜெட்டில் ரூபாய் 14,414 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தொகையா 14,414 கோடி நிதி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். மாதம் 1000 ரூபாய் தான் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க எல்லா மகளிருக்கும் அப்படின்னு வந்து தெரியுது. திமுக ஆட்சியில் மகளிருக்கான மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என பெயர் பெறப்பட்டது அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கூடுதல் நிதி வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்து புதிய திட்டத்துக்கான அதாவது புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடும் வந்து செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். நிறைய பேர் நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு அப்டேட்டும் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்பந்தமாக வந்து அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து இல்லை. மகளிர் உரிமை தொகைக்கு எவ்வளோ ஆண்டுக்கான பட்ஜெட்டை வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றத நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் நேற்றே வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் முன்னாடியே வந்து சொன்னது போல அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த 2500 உயர்வு சம்பந்தமாக என்ன அப்டேட் வந்து செய்தியாளர்கிட்ட வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டிகல் வைஸில் வந்து பார்த்துரும். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் மக்கள் எதிர்பார்த்த முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறவில்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக மகளிர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்கப்படுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் அது பற்றி அறிவிப்பே வந்து வெளியாகவில்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது பட்ஜெட்டில் வந்து முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க. ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தமாக மிகப்பெரிய திட்டத்தை வந்து அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து தாவேகா அரசு வந்து மக்கள் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகலை. பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறாதது பற்றி மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் அவர்கள் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். செய்தியாளர் கேள்வி எழுப்பியிருந்ததை டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் வினோத் பேசியதில் எந்த தவறும் இல்லை, எதுவும் தவறு இல்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். திட்டத்துக்கு பொதுவாக பெயர்கள் வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம். காவிரி விவகாரத்தில் தெளிவான சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து வேற டாபிக், இதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. உரிமைக்காக மீட்க எல்லா வழிகளும் செய்வோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் என்று கூறியிருந்த போது பல விஷயத்தை வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது காவேரி இஷ்யூ சம்பந்தமாகவும் அமைச்சர் வினோத் அவர்கள் பேசிய சம்பந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தார். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அளித்திருந்த தேர்தல் வாக்குறுதி ரூபாய் 2500 உரிமை தொகை திட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞருக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்டவை பற்றி அறிவிப்பு எதுவும் இல்லையே என்று செய்தியாளர்கள் கேட்டிருந்தார். இது மிகப்பெரிய கேள்வி. மக்களும் இந்த கேள்வி தான் நேற்றுலேருந்து வந்து கேட்டு வராங்க. இதை மிகப்பெரிய கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் வந்து கேட்டிருக்கார். 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டமும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு 4000 ரூபாய் இளைஞர்களுக்கு வந்து வழக்கத்தான் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த திட்டமும் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் வந்து இடம்பெறவில்லையே அப்படின்றது செய்தியாளர் டீட்டெயிலாக வந்து கேட்டிருந்தார். அதற்கு வந்து டீட்டெயிலாக வந்து பதிலளித்திருந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவேற்றி வருகிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இன்னும் சில திட்டங்கள் நிதி ஆதாரத்தை சரி செய்ய பிறகே முதல்வர் கண்டிப்பாக அறிவிப்பார். அதாவது நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு மிகப்பெரிய திட்டங்கள் நீங்கள் எதிர்பார்த்த திட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அறிவிப்பார் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் செய்தியாளர்கிட்ட வந்து ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். இன்று இருக்கும் சூழலில் இவ்வளவு கடனுக்கும் மத்தியில் இப்பொழுது முடியுமா, அப்பொழுது உடனே வந்து முதல்வர் செய்வார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்று இருக்கிற சூழ்நிலையில் இவ்வளவு கடன் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது உடனே வந்து முதல்வர் செய்வார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். ஏனெனில் இதையெல்லாம் வந்து பிரதானமாக முதல்வர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் குறிப்பிட்டவை அந்தந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றார். அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்ததை அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மிகப்பெரிய அப்டேட்டை வந்து கொடுத்துருக்கார். 2500 ரூபாய் உயர்த்துவது அப்படின்றது இதில் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு வந்துருக்காங்க 2500 ரூபாய் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் வந்து கிடையாது. இது மட்டும் இல்லாமல் சுமார் 1.31 கோடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க வந்து லிஸ்ட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. இவர்கள் அனைவருக்குமே 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தர வேண்டும் என்றால் மாதத்திற்கு 3.275 ஆயிரம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் தேவைப்படுகிறது அப்படின்றத வந்து நிதிநிலை அறிக்கையில் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில் ஓராண்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றால் 39,300 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அரசு ஆண்டுக்கு 14,000 முதல் 15 கோடியே வந்து ஒதுக்கி வருகிறது அப்படின்றது வந்து தெரிய வருது. அதாவது 14,000 சொச்சம் கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2,500 ரூபாய் அனைவருக்கும் கிடைக்க தாமதமாகும் என்றும்
அமைச்சர் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேசிய கவனத்தில் புரிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது 1.31 கோடி பேர் வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் வந்து கொடுக்குறோன்னா 39,300 கோடி ரூபாய் வந்து ஒரு ஆண்டுக்கு செலவு வந்து ஆகிருக்கு. ஆனால் வந்து 14,000 கோடி தான் வந்து நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. 14,000 கோடி சொச்சம் கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதிலேருந்தே டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. 1000 ரூபாய் தான் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே மாதம் வந்து வரப்போகுது. 2,500 ரூபாய் வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் பல்வேறு இன்ஃபர்மேஷனை வந்து நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை முக்கியமான இன்ஃபர்மேஷனாக டக்குன்னு வந்து ஷேர் பண்ணிடுறேன். சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் கூறுகையில், பொருளாதாரம், மனிதவளம் மற்றும் உள்கட்டமைப்பு முதலீடு செய்வதற்கான கடன் பெறுவதில் தவறில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அக்கடன்களை ஈடு செய்யக்கூடிய வளங்களை திரட்டும் முயற்சியில் அத்துடன் இணைத்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பை முந்தைய அரசு அனுமதித்ததோடு அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களை கணிசமாக பங்குகளை நேர்மையான இடைத்தரகர்கள் சுரண்டி செல்லும் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்றதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து அதாவது கடந்த ஆட்சியில் வந்து இருக்கிறவங்க குறை சொன்னது போல் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வருது. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஏற்கனவே வந்து கடந்த ஆட்சியில் வந்து கஜானா வந்து காலியானதை நோக்கிட்டு தான் இப்போ இந்த 2,500 ரூபாய் வந்து பணம் வந்து வரலை அப்படின்றது வந்து முக்கியமாக வந்து தெரிய வருது. மேலும் தற்போது வருவாய் மற்றும் செலவினத்தில் ஏற்புடைய கசிவுகள் அடைக்க நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணாங்க. இதன் மூலம் வருவாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை குறைந்தபட்சம் ரூபாய் 1,500 கோடி மாநில அரசால் முடிந்துள்ளது. அதாவது உருவாக்க மாநில அரசால் முடிந்துள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்பட்டு வீண் செலவினங்களை குறைவதற்கு காரணம் செலவினத்தில் பெரிய அளவில் சேமிப்பு உருவாகும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். அதாவது இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் ரூபாய் 1,500 கோடி வந்து உருவாக்க மாநில அரசால் முடிந்துள்ளது அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டை வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் டீட்டெயிலாக வந்து பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள், மாநிலத்தின் நிதிநிலை நிதி இல்லாமல் உள்ளது, கடன் சுமையில் நிரம்பியும் குறைந்தபட்ச வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது, சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டு விட்டது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதாவது நிறைய ஓட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து போயின்னு வருது, சரியில்லாத நிதிநிலை கடன் சுமை வந்து அதிகமாக வந்து அதிகரிச்சிருக்காங்க கடந்த ஆட்சியில் அப்படின்றத எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிதி நிர்வாகத்தை மீண்டும் நிதி ஒருங்கிணைப்பு பாதையில் கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கடந்த ஆட்சி 5 வருடத்தில் வந்து செய்யப்பட்ட ஒரு சில குளறுபடி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை சரி செய்யறதுக்கே வந்து 2 ஆண்டுகள் வந்து தேவைப்படும் அப்படின்றத மரிய வில்சன் நிதியமைச்சர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கார். அதாவது கடன் சுமையிலேருந்து வந்து மீண்டு வருவது முடியலனாலும் இதில் இருக்கிற ஒரு சில குளறுபடிகளை வந்து சரி செய்யறதுக்கு இப்போ 2,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க தேவையில்லாதவங்களாம் வந்து தகுதியே இல்லாதவங்களுக்குலாம் வந்து போய் சேருது. அதுக்கான பணிகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது போல் அப்டேட்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து வந்த வண்ணமே வந்து இருக்குது. இது ஃபுல்லாக வந்து யாருக்கெல்லாம் வந்து போய் சேருது, பணம் யாருக்காவது எக்ஸ்ட்ரா வந்து போய் சேருதா அப்படின்ற டீட்டெயிலாம் வந்து எடுக்கிறதுக்கு 2 வருடங்களுக்கு மேலே ஆகும் அப்படின்றது வந்து தெரிய வருது. அரசியல் களத்தில் வெற்றி கண்டது போல் இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வளர்ச்சி நோக்கில் வளர்ச்சி நோக்கில் செல்ல வேண்டும் அப்படின்றத வந்து இந்த ஆட்சி வந்து முடிவு செய்திருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எப்படி வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெற்றோமோ அதே போல் இந்த நிதிநிலையில் வந்து இருக்கிற கொள்கை மற்றும் தூய்மையான திறமைகள் நல்லாட்சி வழங்குவது வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் வந்து வளர்ச்சியை நோக்கி தான் வந்து இந்த அரசு வந்து செயல்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு நம்புகிறது. இவ்வாறு நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பட்ஜெட் உரையில் வந்து முக்கியமான பாயிண்ட் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கூறியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து கண்டிப்பாக நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதுக்கான தொகை ஒரு வருடத்துக்கு வந்து எவ்வளோ தொகை வந்து ஆகுமோ அதை வந்து 2026-27 பட்ஜெட்டில் வந்து தெளிவாக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கார். மாதம் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து இந்த மாதம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது டீட்டெயிலாக வந்து தெரிய வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், அதாவது அவர் பேசிய கவனத்திலிருந்து நிதி நிர்வாகத்தை மீண்டும் நிதி ஒருங்கிணைப்பு பாதையில் கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்றத வந்து கருத்து உள்ளது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த கருத்து தான் வந்து மிகப்பெரிய கருத்தாக வந்து பார்க்கப்படுது. பாதைக்கு 2 ஆண்டுகள் தேவைப்படுகிறது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார். அதே போல் ரூபாய் 15,000 கோடி கூடுதல் வருவாயும் அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது அப்படின்றத வந்து தெரிய வந்துள்ளது. 15,000 கோடி வந்து கூடுதல் வருவாய் வந்து
வரதுக்கான எல்லா தேர்வுகளையும் வந்து செய்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. மேலும் பழைய திட்டங்கள் விரிவுபடுத்த உள்ளதாகவும் விளக்கியுள்ளார். அதாவது வந்து ஏற்கனவே வந்து இருக்கிற திட்டம் 1000 ரூபாய் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இருக்கிற திட்டம் விரிவுபடுத்த உள்ளதாகவும் வந்து தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2 ஆண்டுகள் கழித்தே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக வந்து கூறப்படுகிறது அப்படின்ற செய்தி வந்து வந்த வண்ணமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது 2 ஆண்டுகள் தேவைப்படுது அப்படின்ற கருத்தை வந்து மென்ஷன் பண்ணும்போது ரூபாய் 2500 உயர்வு சம்பந்தமாக 2 ஆண்டுகள் ஆகும். கடந்த ஆட்சியில் அதே போல தான் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் தாவேகா அரசு உடனடியாக வந்து இந்த 2500 ரூபாய் உயர்த்துவது சம்பந்தமாக வந்து ஆலோசிக்கப்பட்டு வருது. தொடர்ச்சியாக அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் மீட்டிங் எல்லாமே வந்து தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது அப்படின்றது நமக்கு அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே வந்து சொல்லலாம். மேலும் மிகப்பெரிய பாயிண்ட், இம்பார்ட்டண்டான பாயிண்ட், முக்கியமாக வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன், கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டை வச்சிருக்கிற அனைவருக்கும் வந்து இந்த 2500 ரூபாய் வந்து அறிவிக்கும் போது கிடைக்கும் அப்படின்றது அமைச்சர்கள் எல்லாமே வந்து அப்டேட்டாக கொடுத்த வண்ணமே வந்துருக்காங்க. குறிப்பாக வந்து குடும்ப அட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து விநியோக பணி வந்து தொடர்ச்சியாக வந்து செயல்பட்டு வருது. யாராவது புதிய குடும்ப அட்டை அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உடனடியாக வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கிங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் மூலியமாவோ இல்லை ஆஃப்லைனில் மூலியமாவோ ஆன்லைனில் மூலியமாவோ புதிய விண்ணப்பத்துக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரம் தரப்புலேருந்து அதிகாரிகள் தரப்புலேருந்து முக்கியமாக நமக்கு வந்து அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் வந்து சொல்லி வராங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. தகவல் வந்து வந்த வண்ணமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. முக்கியமாக வந்து பிஹெச்ஹெச் ஏஒய் கார்டு என்பிஹெச் கார்டு இருக்கிறவங்களுக்குலாம் கட்டாயமாக வந்து 2500 ரூபாய் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடனடியாக குடும்ப அட்டை வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. யாருனாவது ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்து கார்டு வந்திருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி உடனடியாக வந்து தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு வந்து வாங்கி வச்சுக்கோங்க. புதிய அப்டேட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்ளிகேஷன் அப்டேட் வந்த உடனே முக்கியமான ஆவணமாக குடும்ப அட்டை தான் வந்து தேவைப்படும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக வந்து யூஸ் ஆகிற பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரி ஆதார் கார்டை லிங்க் பண்ணி வச்சுங்க. இதை ஃபுல்லாக வந்து பழைய வீடியோலாம் வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வரும். எப்படிலாம் வந்து ப்ரூஃப் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும், மொபைல் நம்பர்லாம் எப்படி கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் பழைய வீடியோலாம் வந்து நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு மிக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வந்து போட போகிறேன். அது வந்து மக்களுக்கு எல்லாருமே மகளிர்களுக்கு எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமான சூப்பர் அப்டேட்லாம் வந்து வெளியே இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகம் இருந்தது, டவுட் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து சொல்கிறேன்னா பழைய வீடியோலாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் உடனடியாக வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. யாருமே வந்து கமெண்ட்டுக்கு அதிகபட்சம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நம்ம சேனலில் ஒரு கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனல் வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் உங்களுக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.